எல்லாம் எழுந்து நில்லுங்க. யாரும் கண்ணை திறக்கக்கூடாது, எல்லாரும் கண்ணை மூடணும். நம்ம மத்தியில் இருக்கிற ஜெய்சீலன் அங்கிள் வந்து இப்போ ஜெபிப்பாங்க. எல்லாரும் கண்ணை மூடணும், யாரும் கண்ணை திறக்கக்கூடாது. கண்களை மூடுவோம், ஜெபிக்கலாம். எல்லாரும் மூட்டிங்களா கண்ணை? ஜெபிக்கலாமா? சத்தமாக சொல்லுங்க. 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, கண்களை மூடுங்க, ஜெபிப்போம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் உங்களுக்காக, நல்லா கவனிங்க. கவனித்து இப்போ கொடுக்க போகிற எல்லா காரியத்தையும் நீதியாக செய்யுங்க. சங்கீதம் 22:10 கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நீங்களாம் எங்கே? உங்கள் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய சார்பில் விழுந்தீர்கள். அது மட்டுமல்ல, தாயின் வயிற்றில் இருந்தபோதே ஆண்டவருடைய தேவரீர் முதல், தாயின் வயிற்றில் இருந்த முதல் நீர் என்னை தேவனாயிருக்கிறீர், என்னுடைய தேவனாயிருக்கிறீர் என்று நீங்களாம் சொல்லி இந்த நாளில் சொல்லி கொடுக்குற வசனங்கள், பாடல்கள், குறு நாடகங்கள் எல்லாவற்றையும் மனதில் பதிய வைத்து கொண்டு ஞாபகப்படுத்தி சனிக்கிழமை சாயந்தரம் 3:30 மணி சனிக்கிழமைக்கு இங்கே எல்லாரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசனங்களும் குறு நாடகங்களும் ஆண்டவரே எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் இப்பொழுது உங்களை வரவேற்கிறது. இன்னொரு தடவை இந்த வசனத்தை வாசிக்க நல்லா கவனிங்க. கர்ப்பத்திற்கு வெளிப்பட்ட போதே நமது சார்பில் இருந்தேன். நான் தாயின் வயிற்றில் இருந்த முதல் நீர் என்னுடைய தேவனாக இருக்கிறீர். தாயின் வயிற்றில் இருக்கும்போது நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் அன்பில் ஜெபிக்கலாம். கண்களை மூடுங்க. எங்கள் அன்பில் பரலோக பிதாவே, இந்த நல்ல கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 2வது நாள் VBS நம்முடைய கற்றுக் கொடுக்குறோம். வந்திருக்கிற டீச்சர்களுக்காக நன்றி, வாலண்டியர்ஸ்களுக்காக நன்றி, ஆண்டவரே இதை நடத்துகிற மகளுக்காக நன்றி. எல்லாரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள, வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க போகிற வசனங்களை ஞாபகப்படுத்தவும், குறு நாடகங்களை ஞாபகமாக வைத்துக்கொள்ளவும், பலவிதமான பாடல்களை ஞாபகமாக வைத்துக்கொள்ளவும் இவர்களை தேவனுடைய சார்பில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் இவர்களுக்கு செய்ய போகிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஒருவரும் கெட்டுப்போவது எனக்கு சித்தமல்ல என்று யார் சொன்னது? ஏசப்பா சொல்லியிருக்கிறார். ஒருவரும் சின்ன வயசிலே கெட்டு போவது எனக்கு சித்தமல்ல என்று தாயின் வயிற்றில் இருக்கும்போதே உங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே, இந்த 2வது நாள் ஆசீர்வாதமாக இருக்க, பிள்ளைக்கு கொடுக்குற ஸ்நாக்ஸுக்காக நன்றி, பிள்ளைகளுக்கு கொடுக்குற ட்ரிங்க்ஸுக்காக நன்றி, சாப்பாட்டுக்காக நன்றி, எல்லாவற்றையும் ஏற்பாடு பண்ணின ஊழியக்கார அம்மாவுக்காக நன்றி. இவர்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்குறோம். எல்லாவற்றையும் உடைய திருக்கரத்தில் தாழ்த்துக்கிறோம். கிருபையாய் காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றிலும் எல்லாமா இருந்து தேவனை முதலாவது தேவனுடைய நீதியை தேடும்படியாய், பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்கும்படியாய், அமைதியை காத்துக்கொள்ளும்படியாய், ஆண்டவரே ஒருவருக்கொருவர் கிள்ளிக்கொண்டும் சண்டை போட்டுக்கொண்டும் இருக்காதபடிக்கு எல்லாம் அமைதியாக இருந்து தேவனை தேடும்படியான கிருபைகளை கொடுக்கும்படியாய் பிள்ளைகளை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. நன்றியோடு கூட உம்மை சோத்தரிக்கிறோம். சோத்திரம், 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 சோத்திரம். அல்லேலூயா, சோத்திரம். ஆண்டவரே, கிருபையாய் காத்துக்கொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்ஸ் அங்கிள். எல்லாம் கரங்களை தட்டுவோமா அங்கிளுக்கு? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ரைட் ஹேண்ட் தூக்கி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. லெஃப்ட் ஹேண்ட் தூக்கி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. 2 கரங்களையும் உயர்த்தி சொல்லுங்க பாப்போம்.
வெரி குட். நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு, இது எத்தனாவது நாளுக்கு வந்திருக்கிறோம்? இது எத்தனாவது நாள்? ஆமாம், இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இன்னும் 4 days இருக்கு. ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு புதுசாக வந்த பிள்ளைங்க எழுந்து நில்லுங்க பார்ப்போம். புதுசாக வந்த பிள்ளைங்க எல்லாம் எழுந்து நில்லுங்க பார்ப்போம், சீக்கிரம். வெரி குட். கரங்களை தட்டுவோமா பிள்ளைங்களுக்கு? நல்ல கை தட்டுங்க பார்ப்போம். புதுசாக வந்த ஒவ்வொரு பிள்ளைங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். நேற்றைய தினத்தில் வந்த பிள்ளைங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உட்காருங்கம்மா பிள்ளைங்க, உட்காருங்க. முடிஞ்ச பிறகு கிளாஸ் பிரிக்கும் போது ஆண்டிகிட்ட வாங்க, உங்கள் கிளாஸ் நான் பிரித்து விடுவேன், சரிங்களா? சரி, பாட்டு பாடலாமா? பாட்டு பாடலாமா? இன்னைக்கு சீக்கிரம் பாட்டு பாட்டு கேம்ஸ்க்கு போக போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சரி, பாட்டு எல்லாம் எழுந்து நிற்கலாமா? டான்ஸ் ஆடுற பிள்ளைங்க முன்னால் வாங்க பார்ப்போம். பாடுற பிள்ளைங்க சாண்ட்ரினா சீக்கிரம் வாங்க. ஓகே, ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். கை தட்டலாமா? நல்ல கை தட்டி டான்ஸ் ஆடுங்க. ஏய் தன்னா தன்னா தானா தானா, ஏய் தன்னா தன்னா தானா தானா, சத்தமா ஏய் தன்னா தன்னா தானா தானா, ஏய் தன்னா தன்னா தானா தானா. தாவீது ஹீரோ, அட கோலியாத்து அவன் முன்னாடி ஜீரோ. விசுவாசத்தால் தாவீது ஹீரோ, அட கோலியாத்து அவன் முன்னாடி ஜீரோ. ஒரே ஒரு கல்லு இயேசு நாமம் சொல்லு, தில் இருந்தா இல்ல 4 தள்ளு. ஒரே ஒரு கல்லு இயேசு நாமம் சொல்லு, இல்ல 4 தள்ளு. ஏ தன்னா தன்னா தானா தானா, ஏ தன்னா தன்னா தானா தானா, ஏ தன்னா தன்னா தானா தானா, ஏ தன்னா தன்னா தானா தானா. ஏ வந்தாருப்பா தாவீது கெத்தா, அத கோலியாத்து ஒரே கல்லு செத்தாம். ஏ வந்தாருப்பா தாவீது கெத்தா, அட கோலியாத்து ஒரே கல்லு செத்தாம். விசுவாசம் உனக்கு இருந்தா ஹீரோ, சாத்தானு உன் முன்னாடி ஜீரோ. விசுவாசம் உனக்கு இருந்தா ஹீரோ, அட சாத்தானு முன்னாடி ஜீரோ. ஏ தன்னா தன்னா தானா தானா, ஏ தன்னா தன்னா தானா தானா, சத்தமா ஏ தன்னா தன்னா தானா தானா, ஏ தன்னா தன்னா தானா தானா. ஞாபகம் வந்துருச்சா? ஞாபகம் வந்துச்சா? இப்போ நீங்க சத்தமா பாட போறீங்க. என்ன பண்ண போறீங்க? சத்தமா பாட போறீங்க. நல்ல டான்ஸ் ஆட போறீங்க. நான் பார்க்க போறேன். டான்ஸ் ஆடாதவங்கள முன்னால கூப்பிட போறேன், சரியா? ஓகே, ரெடி? 1 2. நல்லா எல்லாரும். ஏய் தன்னா தன்னா தானா தானா, ஏய் தன்னா தன்னா தானா தானா, ஏய் தன்னா தன்னா தானா தானா, சத்தமா ஏய் தன்னா தன்னா தானா தானா. விசுவாசத்தால் தாவீது ஹீரோ, அட கோலியாத்து அவன் முன்னாடி ஜீரோ. சத்தமா அட கோலியாத்து அவன் முன்னாடி ஜீரோ. ஒரே ஒரு கல்லு இயேசு நாமம் சொல்லு, தில்லு இருந்தா நில்லு, இல்ல 4 தள்ளு. ஒரே ஒரு கல்லு, நீங்க சத்தமா பாடணும். இல்ல 4 தள்ளு. ஏய் தன்னா தன்னா தானா தானா, ஏய் தன்னா தன்னா தானா தானா, ஏய் தன்னா தன்னா தானா தானா, ஏய் தன்னா தன்னா தானா தானா. நல்லா அட கோலியாத்து ஒரே கல்லு செத்தாம். ஏய் வந்தாருப்பா தாவீது கெத்தா, அட கோலியாத்து ஒரே கல்லு செத்தாம். விசுவாசம் உனக்கு இருந்தா ஹீரோ, அட சாத்தானு உனக்கு முன்னாடி ஜீரோ. சொல்லுங்க, சாத்தானு உனக்கு முன்னாடி ஜீரோ. ஏய் தன்னா தன்னா தானா தானா, எல்லாரும் ஏய் தன்னா தன்னா தானா தானா, ஏய் தன்னா தன்னா தானா தானா, ஏய் தன்னா
தன்னா தானான தானாம். ஏய் தன்னா தன்னா தானான தானாம். ஏய் தன்னா தன்னா தானான தானாம். ஏய் தன்னா தன்னா தானான தானாம். ஏய் தன்னா தன்னா தானான தானாம். எல்லாரும் ஹalleluya. என்ன கடைசி ஸ்டெப் எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க, டான்ஸ் ஆடாம. அதுவும் ஒரு ஸ்டெப்பு தான். ஹalleluya. ரொனால்டோ உள்ளவாமா. சரி, திருப்பியும் ஒரே ஒருத்தர் இந்த பாட்டை நல்லா பாட போகிறோம். சரியா? நல்லா டான்ஸ் ஆட போகிறோம். எத்தனை பேருக்கு டான்ஸ் ஆடணும்னு ஆசை? ஆசை தானே? அப்போ நல்லா டான்ஸ் ஆடணும். ஆனால் சேரெல்லாம் உடைக்காமல் ஆடணும். ஓகே, ரெடி? 1 சொல்லுங்க. ரெடி? 1 1 சொல்லுங்கப்பா. 1 2 3 ஸ்டார்ட். நல்லா இத்தனா தன்னா தானான தானாம். இத்தனா தன்னா தானான தானாம். இத்தனா தன்னா தானான தானாம். இத்தனா தன்னா தானான தானாம். மறுபடியும் இத்தனா தன்னா தானான தானாம். இத்தனா தன்னா தானான தானாம். இத்தனா தன்னா தானான தானாம். இத்தனா தன்னா தானான தானாம். விசுவாசத்தால் தாவீது ஹீரோ, அட கோலியாத்து அவன் முன்னாடி ஜீரோ. சத்தமா. விசுவாசத்தால் தாவீது ஹீரோ, அட கோலியாத்து அவன் முன்னாடி ஜீரோ. ஒரே ஒரு கல்லு இயேசு நாம சொல்லு, தில் இருந்தா நில்லு, இல்ல 4 தள்ளு. ஒரே ஒரு கல்லு இயேசு நாம சொல்லு, தில் இருந்தா நில்லு, இல்ல 4 தள்ளு. தனா தனா தானான தானா. சத்தமா. தனா தனா தானான தானாம். இத்தனா தனா தானான தானா. இத்தனா தனா தானான தானா. ஏ வந்தாருப்பா தாவீது கெத்தாம், அட கோலியாத்து ஒரே கல்லு செத்தா. சொல்லுங்க. வந்தாருப்பா தாவீது கெத்தாம், அட கோலியாத்து ஒரே கல்லு செத்தாம். விசுவாசம் உனக்கு இருந்தா ஹீரோ, அட சாத்தானு உனக்கு முன்னாடி ஜீரோ. விசுவாசம் உனக்கு இருந்தா ஹீரோ, அட சாத்தானு உன் முன்னாடி ஜீரோ. தனா தனா தானான தானா. எல்லாரும் பின்னால இருக்கவங்க தானான தானாம். தனா தனா தானான தானாம். தனா தனா தானான தானாம். மறுபடியும் தனா தனா தானான தானாம். தனா தனா தானான தானாம். தனா தனா தானான தானாம். தனா தனா தானான. ஹalleluya. ஹalleluya. சரி, இந்த தடவை இந்த பாட்டுக்கு டீச்சர்ஸை கூப்பிடலாமா? கூப்பிடலாமா? எந்தெந்த டீச்சர்ஸை கூப்பிடலாமா, இல்லை எல்லா டீச்சர்ஸும் கூப்பிடலாமா? ஆனால் எல்லா டீச்சர்ஸ்க்கும் இடம் இருக்காது. ஒரு 5 டீச்சர்ஸை கூப்பிடுவோமா? நல்ல கைத்தடுங்க பார்ப்போம். பிகினர் அண்ட் பிரைமரி டீச்சர்ஸ் முன்னால் வாங்க. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. பிகினர் அண்ட் பிரைமரி டீச்சர்ஸ். 1 2 3 ஸ்டார்ட். நல்லா நல்லா. தன்னா தன்னா தானான தானா. தன்னா தன்னா தானான தானா. சத்தமா. தன்னா தன்னா தானான தானா. தன்னா தன்னா தானான தானாம். விசுவாசத்தா தாவீது ஹீரோ, அட கோலியாத்து முன்னாடி ஜீரோ. விசுவாசத்தா தாவீது ஹீரோ, அட கோலியாத்து அவன் முன்னாடி ஜீரோ. ஒரே ஒரு கல்லு இயேசு நாமம் சொல்லு, தில் இருந்தா நில்லு, இல்ல நானி தள்ளு. ஒரே ஒரு கல்லு இயேசு நாமம்
சொல்லு, தில் இருந்தா தள்ளு, இல்ல நானி தள்ளு. ஏய் தன்னா தன்னா தானா தானா, ஏய் தன்னா தன்னா தானா தானா, ஏய் தன்னா தன்னா தானா தானா, ஏய் தன்னா தன்னா தானா தானா. ஏய் வந்தாரு தாவீது கெத்தா, அட கோலியாத்து ஒரே கல்ல செத்தா. சத்தமா தந்தாரு தாவீது கெத்தா, அட கோலியாத்து ஒரே கல்ல செத்தா. விசுவாசம் உனக்கு இருந்தா ஹீரோ, அட சாத்தானு உன் முன்னாடி ஜீரோ. விசுவாசம் உனக்கு இருந்தா ஹீரோ, அட சாத்தானு ஜீரோ. ஏய் தன்னா தன்னா தானா தானா, கை தட்டலாமா? தன்னா தன்னா தானா தானா, பிள்ளைங்க கை தட்டுங்க. ஏய் தன்னா தன்னா தானா தானா, ஏய் தன்னா தன்னா தானா தானா, ஏய் தன்னா தன்னா தானா தானா, தன்னா தன்னா தானா தானா. எல்லாம் கை தட்டுங்க பாப்போம். டீச்சர்ஸ் டான்ஸ். Beginner and primary teachers, very good, very good. God bless you all. நல்ல ரொம்ப சந்தோஷம், நல்ல அழகா ஆடினீங்க. சரி, அடுத்த பாட்டு என்ன பாட்டு? என்ன பாட்டு? ஜிம்பா ஜிம்பாலே ஜிம்பா பாடிடலாமா? ஏய் ஜிம்பரு ஜிம்பாம், ஏய் ஜும்பா ஜும்பாம், ஜும்பா 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 ஜும்பா. சத்தமா ஏய் ஜிம்பரு ஜிம்பாம், ஏய் ஜும்பா ஜும்பா, ஜும்பா 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 ஜும்பா. ஹாய் படி, ஹலோ படி, கம் ஆன் படி, எவ்ரிபடி லெட்ஸ் கோ படி. சொல்லுங்க. ஹாய் படி, கம் ஆன் படி, எவ்ரிபடி லெட்ஸ் கோ படி. பாட்டு ரெடி, டான்ஸ் ரெடி, என்ஜாய் பண்ண நாம ரெடி. பாட்டு ரெடி, டான்ஸ் ரெடி, என்ஜாய் பண்ண நாம ரெடி. Are you ready? Are you ready? I am ready. I am ready. Are you ready? Are you ready? I am ready. I am ready. Hey jimbaru jimba, jimba jimba, jimba 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 jimba. Hey jimbaru jimba, hey jimba jimba, jimba 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 jimba. நீயும் ரெடி, சேர்ந்து போவோம். நானும் ரெடி, நீயும் ரெடி, நாம சேர்ந்து போவோம் படி. இங்க நாம போறோம் படி, ரெகபோத் VBS போறோம் படி. இங்க நாம போறோம் படி, ரெகபோத் VBS போறோம் படி. ஏய் ஜிம்பர் ஜிம்பா, ஜிம்பா ஜிம்பா, ஜிம்பா 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 ஜிம்பா. சத்தமா என்ன பாட்டு சத்தமே கேட்க மாட்டேங்குது. நாங்க தான் பாடிட்டு இருக்கோம். பாட்டு ஸ்கிரீன்ல போட்டிருக்கு. இப்போ நீங்க சத்தமா பாடுறீங்க. ஓகே, டான்ஸ் ஆடிட்டே பாட முடியலையா? அப்படியா? சரி, அப்போ கை தட்டி பாடுறீங்களா? பார்க்குறேன். இப்போ எவ்வளோ சத்தமாக பாடுறீங்க நான் பார்க்குறேன். எப்படி எவ்வளோ சத்தமாக பாடுறீங்கன்னு பார்க்க போகிறேன். ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். கை தட்டி பாட போகிறோம். நல்ல கை தட்டி பார்ப்போம். ஏய் ஜிம்பரு ஜிம்பா, ஏய் ஜும்பா ஜும்பா, ஜும்பா 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 ஜும்பா. சத்தமா ஜும்பா 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 ஜும்பா. ஹாய் படி, ஹலோ படி, கம் ஆன் படி, எவ்ரிபடி லெட்ஸ் கோ படி. சத்தமா ஹாய் படி, கம் ஆன் படி, எவ்ரிபடி லெட்ஸ் கோ படி. பாட்டு ரெடி, டான்ஸ் ரெடி, என்ஜாய் பண்ண நாம ரெடி. பாட்டு ரெடி, டான்ஸ் ரெடி, என்ஜாய் பண்ண நாம ரெடி. Are you ready?
am ready. Are you ready? Are you ready? I am ready. I am ready. Hey jumba jumba satama. Jumba 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 jumba. Hey jumba jumba. Hey jumba jumba. நீயும் ரெடி, நாம சேர்ந்து போவோம்படி. சொல்லுங்க, நானும் ரெடி, நீயும் ரெடி, நாம சேர்ந்து போவோம் ரெடி. எங்க நாம போறோம்படி, ரெஹபோத் விபிஎஸ் போறோம்படி. சொல்லுங்க, எங்க போறோம்படி, ரெஹபோத் விபிஎஸ் போறோம்படி. ஜும்பரு ஜும்பா, ஏய் ஜும்பா ஜும்பா, ஜும்பா 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 ஜும்பா, ஏய் ஜும்பரு ஜும்பா, ஏய் ஜும்பா ஜும்பா, ஜும்பா 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 ஜும்பா. கை தட்டலாமா? சரி, சூப்பரா பாடிட்டீங்க. சரி, அதனால ஒரே ஒரு சின்ன கேம், ஓகேவா? எல்லாம் அமைதியாக உட்காந்தாதான் டீச்சர்ஸே செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க. ஓகே, நான் கூப்பிட்ற பிள்ளைங்க மட்டும்தான் மேலே வரணும். சரிம்மா, அந்த இதை எடுத்து போடு. சரி, பிகினர் ஏ, பிகினர் பி, பிகினர் சி. டீச்சர்ஸ் எங்கே இருக்கீங்க? கை தூக்குங்க. ஓகே, 3 டீச்சர்ஸும் முன்னால் வந்துருங்கப்பா. 3 டீச்சர்ஸும் முன்னால் வந்துருங்க. பிகினர் ஏ, பிகினர் பி. உங்கள் கிளாஸ்லேருந்து 2 பேரை கூப்பிடுங்க. அவங்கவுங்க கிளாஸ்லேருந்து. இது கேம். நீங்கள் எந்த கிளாஸ் ஜெயிக்கிறீங்களோ அவங்க கிளாஸ்க்கு தான் பாயிண்ட்ஸ் போகும். ஓகே, இது எந்த கிளாஸ்டா? சி செக்ஷன். சி, வெரி குட், ஃபஸ்ட்டே வந்துட்டீங்க. அடுத்தது பி. டீப்பா ரெடி ஆகிட்டீங்க. மீனா அது ஃபஸ்ட். யார் டீம் ஏ? சாரி, பிகினர் ஏ மீனா. ஓகே, பிகினர் ஏலேருந்து ஒரு பொண்ணு இங்கே நிற்க வைங்க. இப்போ இந்த கையில் டைஸ் இருக்குல்ல, ஆன்டி டை, இது என்னது? ஆனால் இதில் வந்து நம்பர்ஸ் போடல, ஓகேவா? ஜஸ்ட் கலர் மட்டும் தான் அடிச்சிருக்கு. இந்த கலரில் கவனி, இது இந்த கையில இருந்து இந்த பிள்ளை, ஒரு பிள்ளை இந்த டீம்ல இருந்து ஒரு பிள்ளை இப்படி உருட்டி போடணும். அவ்வளோதான், அக்கா போட்ட மாதிரி. இப்போ என்ன கலர் வந்திருக்காங்க? ரெட் கலர். ஸோ ரெட் கலர்னா பர்லின், 1 ஸ்டெப் ஃபார்வர்ட். இப்படி திருப்பி அடுத்த டீமுக்கு கொடுக்கணும். அடுத்த டீம் என்ன கலர் போடுறாங்களோ அவங்க, அடுத்த டீம் எந்த கலர் ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 15 பாயிண்ட்ஸ். எவ்வளோ? 15 பாயிண்ட்ஸ். செகண்ட் முடிக்கிறவங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ். தேர்ட் முடிக்கிறவங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ். வைக்கலாமா? ஒவ்வொரு டீமுக்காக இது நடக்கும். ஒவ்வொரு கிளாஸ்க்காக நடக்கும். சரி, பிகினர் ஏ யாரு? ஓகே, நல்லா தூக்கி போடுன்னு பிடிச்சிக்கோ. புரியல? யாரும் நிற்க கூடாது. நாங்களே என்ன கலர் வருதுன்னு சொல்லுவோம். தயவுசெய்து யாரும் நிற்காதீங்க. ஓகே, ரெடி? 1 2 3. You'll be mine forever, even though you're far away. I still know we need to be. We are
ஓகே, இப்போ இன்னும் ஒரே ஒரு புது பாட்டு கற்றுக்க போகிறோம். சின்ன பாட்டு, ஈஸியான பாட்டு. எல்லாம் நேராக உட்காருங்க பார்ப்போம். ஆமாடா. ஓகே, இது முடிச்ச உடனே ஒரு குட்டி கதை இருக்கு. அது முடிச்ச உடனே நேராக கிளாஸ் பிரிச்சிருவோம். ஓகேவா? ஓகே, சரி. எஸ் ஆர் நோ? ஆர் யூ ரெடி? யார் அது? ஒரே ஒருத்தர் மட்டும். ஆர் யூ ரெடி? டேய், இது பொழிச்சல் இருக்க வேலையாக தான் இருக்கும். ஆர் யூ ரெடி? இங்கேருந்து மட்டும் ஒரு குரல் வித்தியாசமாக வந்துட்டே இருக்கு. ஓ ஓன்னு சொல்கிறாங்களா? நான் என் காதில் நோன்னு கேட்குது. டேய், நான் கேட்கும்போது எஸ் ஆர் நோன்னு சொல்லுங்க. ஆர் யூ ரெடி? சரி, ஓகே. டான்ஸ் ஆடுற பிள்ளைங்க முன்னால் வாங்கம்மா. பாடுற சாண்டினா. முதல்ல சொல்லி கொடுக்கணும். கிறிஸ்டி அக்கா இந்த பாட்டை வந்து சொல்லி கொடுப்பாங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். முதல்ல அக்கா இதை சொல்லி கொடுத்துருவாங்க. அடுத்தது இந்த பாட்டு டான்ஸ் ஆட போகிறோம். ஹாய் ஹாய் சொன்னால் நீங்கள் எல்லாரும் என்ன சொல்லணும்? ஹாய். சரி, எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க கை பிடிச்சி ஹாய் ஹலோ சொல்லுங்க. எல்லாம் சிரிச்சுட்டே சொல்லுங்க. சரி, இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு பாட்டு கற்றுக்கலாமா? சரி, எல்லாம் அப்படியே சைலண்ட்டாக இருங்க. சத்தம் கேட்கக்கூடாது. சரி, குருவிக்காரங்களாம் பார்த்துருக்குறீங்களா? பார்த்துருக்குறீங்களா? அவங்க என்ன செஞ்சுன்னு இருப்பாங்க? ஊசி மணி பாசி மணி விற்றுன்னு இருப்பாங்கல்ல. அவங்க என்ன எப்படி சொல்லி விற்பாங்க? ஓ சாமியோ ஊசி மணி பாசி மணி வாங்கலையோ சாமி, அப்படி தானே கேட்பாங்க. சரி, இப்போ நம்ம அந்த மாதிரி தான் ஏசப்பாவை நம்ம என்ன பண்ண போகிறோம்? பாடி மகிமைப்படுத்த போகிறோம். சரிங்களா? நான் சொல்கிறேன், என் பின்னாடியே சொல்லுங்கள். ஊசி மணி பாசி மணி விற்கும் கூட்டம் நாங்கள். ஊர் ஊரா போய் கதை சொல்லி வருவோங்க. டியாலோ டிங்கிரி டியாலோ போடு டியாலோ டிங்கிரி டியாலோ. எங்கே போனாலும் என்ன வந்தாலும் நாங்கள் பாடுவோம் டிங்கிரி டியாலோ. சரி, அடுத்து ஒரு சான்ஸா. கானா ஊரில் ஒரு கல்யாணங்க. கத்தரேசு கூட நாங்கள் போனோமுங்க. திராட்சை ரசம் இல்லைன்னு சொன்னோமுங்க. தண்ணீரை ரசமாக மாற்றினாருங்க. சரி, இந்த கதை எல்லாருக்குமே தெரியுமா? தெரியுமா? ஏசப்பா செய்த ஃபஸ்ட்டு அற்புதம்ல இது. ஏசப்பா வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு அழைச்சிருந்தாங்க. சரிங்களா? அப்போ அந்த கல்யாண வீட்டில் போகும்போது இப்போ பைபிள்லாம் பார்த்தீங்களா, திராட்சை ரசம் தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? ஆமாம். அப்படி திராட்சை ரசம் கொடுக்கும்பொழுது அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? திராட்சை ரசம் குறைஞ்சி போயிடுச்சு, காலி ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஏசப்பா கிட்ட போயிட்டு கேட்குறாங்க. சரியா? அந்த கல்யாணத்துக்கு யார் வந்திருந்தா? யார் வந்திருந்தா? யார் வந்திருந்தா? ஏசப்பா வந்தால் அந்த இடத்துல குறை இருக்குமா? இருக்காது. அப்போ நீங்களும் யாரை கூப்பிடணும்? கூப்பிடணும். உங்களுக்கு ஞானத்தில் குறையாக இருந்தாலும் நீங்கள் ஏசப்பாட்ட கேட்டிங்கன்னா ஏசப்பா என்ன தருவார்? ஞானத்தை தருவார். அப்படி தான் ஏசப்பாவும் அந்த இடத்துல வந்திருந்தார். அங்கே வந்திருந்த ஒரு குறைய ஏசப்பா என்ன பண்ணார்? மாற்றி போட்டார். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாக ஏசப்பா என்ன பண்ணாங்க? மாற்றினாங்க. சரிங்களா? கானா ஊரில் ஒரு கல்யாணங்க. கத்தரேசு கூட நாங்கள் போனோமுங்க. திராட்சை ரசம் இல்லைன்னு சொன்னோமுங்க. தண்ணீரை ரசமாக மாற்றினாருங்க. செஞ்சாரு, அற்புதம் செஞ்சாரு. ஏசு தந்தாரே, சந்தோஷம் தந்தாரே.
டியாலோ டிங்கிரி டியாலோ போடு டியாலோ டிங்கிரி டியாலோ பீட்டரோ நைட்டெல்லாம் மீன் இல்லாமல் காலியான போட்டால் காலியான போட்டில் டயர்ட் ஆனாரு. வந்தாரு இயேசுநாதர் பீட்டர் கிட்ட தந்தாரு. போட்டில் மீன் நிரம்பத்தக்க செஞ்சாரு. பேதுரு கதை தெரியுமா? பேதுரு என்ன பண்ணுறாரு? நைட்டு முழுதும் என்ன பண்ணுறாரு? மீன் பிடிக்க போகிறாரு. ஆனால் ஒரு மீனும் என்ன பண்ணல, அகப்படலை. ஏசப்பா அந்த வழியாக வராங்க. பேதுருவை பார்த்து என்ன பண்ணுறாரு? கேட்குறாரு, சரியா நீ என்ன பண்ணுற அப்படின்னு. முழுதும் நாங்கள் என்ன பண்ணுறோம்? பிரயாசப்படுறோம், ஒரு மீனும் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஏசப்பா சொல்கிறாரு, ஆழத்தில் என்ன பண்ணுங்க, ஆழத்தில் வலையை போடுங்க அப்படின்னு சொன்னார். ஏசப்பா அந்த இடத்துல ஒரு குறை இருந்துச்சு. அவங்க மீன் பிடிச்சாதானே அவங்க சாப்பிட முடியும், அப்படி தானே? மீன் இல்லைன்னா அவங்களுக்கு காசு கிடைக்குமா? கிடைக்காது. ஏசப்பா அந்த இடத்துல வந்தாங்க, அவருடைய குறைய மாற்றினார். இதுதான் இந்த பாட்டோட கருத்து, சரிங்களா? ஓகே, ரெடி? நாங்கள் ஒரு தடவை பாடுவோம், நீங்கள் கை தட்டி கேட்கணும். அடுத்தது எங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடுறோம். அதுக்கப்புறம் ஒரு குட்டி கதைக்கு போகிறோம். அப்புறம் கிளாஸுக்கு போயிடுவோம். ஓகே? ஊசிமணி பாசிமணி விக்கும் கூட்டம் நாங்க, ஊரு ஊரா போய் கதை சொல்லி வருவோங்க. ஊசிமணி பாசிமணி நாங்க, ஊரு ஊரா போய் கதை சொல்லி வருவோங்க. டியாலோ டிங்கிரி டியாலோ, டியாலோ டிங்கிரி டியாலோ, சத்தமா டியாலோ டிங்கிரி டியாலோ. வந்தாலும் டிங்கிரி டியாலோ, டியாலோ டிங்கிரி டியாலோ, டியாலோ டிங்கிரி டியாலோ. ஓகே, ஈஸியா இருக்கா? ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டான்ஸ் இது மட்டும் பேராகிராஃப் மட்டும் இப்போ கற்றுக்கலாம். இப்போ நீங்களே பாட போறீங்க. ஓகேவா? எழுந்து நிற்கலாமா? டான்ஸ் ஆடிட்டே பாடலாமா? சீக்கிரம். ரெடி? எல்லாம் எழுந்துட்டீங்களா? எழுந்துட்டீங்களா? ஊசிமணி பாசிமணி விக்கும் கூட்டம் நாங்க, ஊரு ஊரா போய் கதை சொல்லி வருவோங்க. ஊசிமணி பாசிமணி விக்கும் கூட்டம் நாங்க, ஊரு ஊரா போய் கதை சொல்லி வருவோங்க. டியாலோ டிங்கிரி டியாலோ, சத்தமா டியாலோ டிங்கிரி டியாலோ, டியாலோ டிங்கிரி டியாலோ, டியாலோ டிங்கிரி டிங்கிரி டியாலோ, டியாலோ டிங்கிரி டியாலோ, டியாலோ டிங்கிரி டியாலோ. கல்யாணங்க கத்தரிசு கூட நாங்க போனோமுங்க. கானாவூரில் ஒரு கல்யாணங்க, கத்தரிசு கூட நாங்க போனோமுங்க. திராட்சரசம் இல்லைன்னு சொன்னோமுங்க, தண்ணீரை ரசமாக மாத்தினாருங்க. சொல்லுங்க, திராட்சரசம் இல்லை சொன்னோமுங்க, தண்ணீரை ரசமாக மாத்தினாருங்க. செஞ்சாரே அற்புதம் செஞ்சாரே, சந்தோஷம் தந்தாரே. செஞ்சாரே அற்புதம் செஞ்சாரே, தந்தாரே. டியாலோ டிங்கிரி டியாலோ, சத்தமா டியாலோ டிங்கிரி டியாலோ, டியாலோ டிங்கிரி டியாலோ, டியாலோ டிங்கிரி டியாலோ. ஈஸியா இருக்கா டான்ஸு? சரி, ரெட் கலர் போட்டிருக்கவங்களா முன்னால் ஓடியாங்க பாப்பா, சீக்கிரம். லாஸ்ட் முடிக்க போகிறோம். ரெட் கலர் ட்ரெஸ், ரெட் கலர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யாராக இருந்தாலும் ஃப்ரண்ட்டில் வாங்க. ரெட் பேண்ட், ரெட் ஷர்ட், எதுவாக இருந்தாலும், ரெட் டாப், ரெட் சுடிதார். சீக்கிரம் வாங்க, மேலே வாங்க. 5 என்றதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 1 2 3
4 5 சீக்கிரம் மேலே வாங்க. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். டியாலோ டிங்கிரி டியாலோ, டியாலோ டிங்கிரி டியாலோ, எல்லாரும் டியாலோ டிங்கிரி டியாலோ, டியாலோ டிங்கிரி டியாலோ, டியாலோ டிங்கிரி டியாலோ, டியாலோ டிங்கிரி டியாலோ. ஊசிமணி பாசிமணி விக்கும் கூட்டம் நாங்க, ஊரு ஊரா போய் கதை சொல்லி வருவோங்க. சத்தமா. பாசிமணி விக்கும் கூட்டம் நாங்க, ஊரு ஊரா போய் கதை சொல்லி வருவாங்க. டியாலோ டிங்கிரி டியாலோ, டியாலோ டிங்கிரி டியாலோ, டியாலோ டிங்கிரி டியாலோ. போனாலும் என்ன வந்தாலும் நாங்க பாடுவோம் டிங்கிரி டியாலோ, டியாலோ டிங்கிரி டியாலோ, டியாலோ டிங்கிரி டியாலோ. சூப்பர், கை தட்டு பார்ப்போம். தேங்க்யூ. ஓகே குட், சூப்பர், அழகா ஆடினீங்க. கை தட்டலாமா? நல்லா கை தட்டுங்க பார்ப்போம். சரி, இப்போ அமைதியாக இருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸில் ஒரு ஷார்ட் மிஷனரி ஸ்டோரி இருக்குது. அங்கிள் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, திடீர்னு வந்து என்ன கேட்பாங்க? கொஸ்டின் கேட்பாங்க. உடனே கிஃப்ட்டும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம மத்தியில் இருக்கிற மேரி ஆண்டி முன்னால் வந்து மிஷனரி ஸ்டோரி சொல்ல போகிறாங்க. எல்லாம் கரங்களை தட்டலாமா? நல்லா கை தட்டுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் அமைதியாக இருக்கணும்னு நான் வந்து ஒரு மிஷனரியை பற்றி ஸ்டோரி சொல்ல போகிறேன். சரியா? நான் இடையில வந்து கொஸ்டின் கேட்பேன். யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்களோ அவங்களுக்கு மூணு ப்ரைஸ் இருக்குது. யாருக்கெல்லாம் ப்ரைஸ் வேணுமோ நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும். சரியா? ஆன்ட்டி சொல்கிறது நல்ல கவனமாக கேளுங்க. யாருக்கு விருப்பமாக இருக்குதோ அவங்க வந்து நான் கொஸ்டின் பண்ணுறப்ப அவங்கள ஆன்சர் பண்ணணும். அவங்களுக்கு ப்ரைஸ் இருக்குது. சரியா? அதை கவனமாக இருக்கணும். நடுவில் பேசக்கூடாது. சரியா? சரி, இன்றைக்கி வந்து ஜெப வீரர் ஜார்ஜ் முல்லரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஜெபிக்கிறவங்க, நல்ல ஜெபிக்கிற ஒரு மனிதன். சரியா? இவரோட சின்ன வயசுலேருந்து நம்ம இவரை பற்றி பார்க்கலாம். சரி, இவர் தான் ஜார்ஜ் முல்லர். இவர் சின்ன வயசாக இருக்கிறப்ப ரொம்ப வசதியான வீட்டில் வந்து வாழ்ந்தவங்க. இவங்க அப்பா வந்து டேக்ஸ் கலெக்டர். இவங்க அப்பா என்னது? ஆமாம், டேக்ஸ் கலெக்டர். இவர் வந்து எந்த இடத்துல பிறந்தார்னா ஜெர்மன் தேசத்தில். எந்த இடத்துல? ஜெர்மன் தேசத்தில் 1805 செப்டம்பர் 27 இவர் பிறந்தார். சரியா? எந்த தேசத்தில்? இல்லை, எந்த தேசத்தில்? ஜெர்மன். எந்த தேசம்? ஆமாம், சரியா? இவர் ரொம்ப வசதியாக இருந்ததுனால இவங்க வந்து இயேசுவை பற்றி உங்களுக்கு தெரியாது. இவங்க இயேசுவை பற்றி தெரியாத குடும்பத்தில் பிறந்ததுனால இவர் மனம் போன போக்கில் வாழ்ந்தார். எல்லா சின்னவராக இருக்கிறப்ப அவருக்கு தெரியாது எது ரைட் எது ராங்குன்னு தெரியாதுல்ல. அதனால் இஷ்டம் போல் வாழ்ந்தார். அவருக்கு என்னென்னா இஷ்டமோ, எதெல்லாம் தவறான காரியமோ அதை வந்து அவர் செஞ்சு அதில் வர சந்தோஷம் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது ஜாலியாக இருக்குது. பொய் சொல்கிறது, திருடுறது, அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணார் இவர். சரியா? ஆனால் ஏன்னா இவருக்கு யாரை பற்றி தெரியாது? இயேசுபாவை பற்றி இவருக்கு தெரியாது. சரியா? இவர் வாலிபர் ஆகிட்டார். சரியா? ஒரு 20 வயசு இருக்கிறப்ப இவருக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு அவருக்கு இருந்தார். அவர் பேர் பீட்டர். அவரோட ஃப்ரெண்டு பேர் என்னது? பீட்டர். அந்த ஃப்ரெண்டு வந்து இயேசுவை அறிஞ்சவர். அவர் இயேசப்பாவோட பிள்ளை. அந்த பீட்டர் வந்து யார்? இயேசுப்பாவை பற்றி தெரிஞ்சவர். அப்போ ஒரு நாள் இவர் வந்துட்டு, நீ வந்து ஒரு ப்ரேயர் மீட்டிங்க்கு வாடா. நீங்களும் கூப்பிடுவீங்களா? ஃப்ரெண்ட்ஸுங்களே எங்கள் சர்ச்சுக்கு வாங்கடா, விபிஎஸ்க்கு வாங்கடா. யாரெல்லாம் கூட்டின்னு வந்திருக்கீங்க? வெரி குட், வெரி குட். சரியா? அதே மாதிரி அவங்க அந்த ஜெப கூட்டத்துக்கு அவரை கூப்பிட்றாரு. அவர் சொல்கிறாரு, இல்லைடா, எனக்கு வேறு வேலை இருக்குது, எனக்கு வேறு என்டர்டெயின்மெண்ட், நான் போகணும், நான் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், நீ ஒரே ஒரு தடவை வாடா அப்படின்னு கம்பல் பண்ணி அவரை கூப்பிடுறாரு. சரியா? ஒரு தடவை அவர் வந்தப்போ என்ன நடக்குதா, அவரை ஜபாலயத்துக்கு கூட்டின்னு போகிறாரு. அங்கே ப்ரேயர் மீட்டிங் நடக்குது. சரியா? அங்கே அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் வந்து என்ன பண்ணுவாங்க, நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா ஒர்ஷிப் பண்ணுவாங்க, வேதம் வாசிப்பாங்க. அதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அவர் மனசில் வந்து ஏதோ இது வரைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷம் அவருக்கு கிடைச்சிது. ஏன்னா இது நம்ம இது வரைக்கும் எவ்வளோ தப்புலாம் செஞ்சு அதில் வர சின்ன சின்ன சந்தோஷத்தில் இல்லாத சந்தோஷம், நிறைவான சந்தோஷம் அவரோட மனசில் சொல்ல முடியல, அந்த அளவு சந்தோஷம் வந்துச்சு. சரி, முடிச்சுட்டு வரப்போ அவர் ரொம்ப அமைதியாக வந்தார். அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாரு,
என்னடா நீ ஒன்றுமே பேசவே மாட்டேங்கிற, இது என்ன ஒன்றுமே பேசாதே வர அப்படின்னு. இல்லைடா, நான் இது வரையிலும் எவ்வளோ பாவம் செஞ்சு அதில் சின்ன சின்ன சந்தோஷம் வரும், அந்த சந்தோஷம் தான் இது பெருசாகவே தெரியல, இது பெரிய சந்தோஷமாகுது, என்னோடய இருதயம்லாம் ரொம்ப மகிழ்ச்சியால் அப்படியே நிறைஞ்சிருக்குது, என்னை அடிக்கடிக்கு இங்கே கூட்டின்னு வரியா அப்படின்னு கேட்குறாரு. இங்கே அடிக்கடிக்கு என்ன கூட்டின்னு வரியான்னு, எங்கே கூட்டின்னு வரியான்னு கேட்டார். வெரி குட், சர்ச்சுக்கு கூப்பிட்டு வரியா, இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வரியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாரு. அவரும் சரி கூட்டிகிட்டு வரான்னாரு. அந்த நேரத்தில் அவர் வந்து ஆண்டவரை அவர் ஆண்டவர்கிட்ட வந்து அவர் ப்ரேயர் பண்ணுறார் வீட்டில் வந்து. ஏசப்பா, நான் உங்களை இருதயத்தில் ஏற்றுக்கிறேன், ஏசப்பாவை இருதயத்தில் ஏற்றுக்கினா என்ன வரும் தெரியுமா நம்மளுக்கு? ஏசப்பாவை நீங்கள் ஏசப்பா என் இருதயத்துக்குள்ளே வாங்கன்னு நீங்கள் கூப்பிட்டா அவர் வந்து உங்களுக்குள்ளே தங்கிடுவார். உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். யாரெல்லாம் கூப்பிடுவீங்க ஏசப்பாவை? ஏசப்பா என்னோடய இருதயத்தில் வாங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க நீங்கள் கூப்பிட்டா கண்டிப்பாக வருவார். சரியா? நம்ம கண்களுக்கு தெரிய மாட்டார், ஆனால் நம்ம கூடவே இருக்கிறது நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஓகேவா? சரி. அப்போ அவர் ஆண்டவர் வந்து ஏற்றுக்கிட்டு, சரி இவர் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? யாருக்கெல்லாம் இவரை தெரியாது? யாருக்கெல்லாம் தெரியாது அவங்க மட்டும் கை தூக்குங்க. தெரியாதா? இவர் ஏசப்பா. சரியா? இவர் யார்? ஏசப்பா. இவர் ஏன் இப்படி இருக்காரு தெரியுமா? கைகள் ஆணி, கால்கள் ஆணி, நெத்தியில் முள்முடி. எதுக்காக தெரியுமா? நமக்காக தான், உனக்காக எனக்காக தான், இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்காகவும் தான் அவர் பலியானார். சரியா? நம்மளோட பாவங்கள், நம்மளோட சாபங்கள், சரியா, நம்ம தரித்திரங்கள் எல்லாத்தையும் அப்போ சிலுவையில் அவர் வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. பிசாசு தலையை நசுக்கிட்டார். நமக்காக தான் அவர் அந்த கோலமானார். அவர் யார் தெரியுமா? அவர் இந்த உலகத்தையே படைத்த தேவன். அவர் யார்? இந்த உலகத்தையே படைத்தவர். சரியா? வானம், பூமி, நல்ல விலங்குகள், பறவைகள், எல்லாம், மரம், செடி, கொடி, கடல் எல்லாமே படைத்தவர் யார்? ஆமாம், ஏசப்பா. இவர்கிட்ட யார் எது ப்ரேயர் பண்ணி கேட்டாலும் அவர் தருவார். சரியா? அப்போ இந்த ஜார்ஜ் முல்லர் என்ன பண்ணார் ஒரு நாள்? ஜார்ஜ் முல்லர் என்ன பண்ணாரா, நம்ம இனிமேல் இந்த நல்ல தெய்வத்தை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும், நம்ம இந்த நல்ல தெய்வத்தை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்ட்டு அவர் பிளான் பண்ணிவிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாரா. ஏசப்பா, உங்களுடைய அன்பை வந்து நான் மற்றவங்களுக்கு அறிவிக்கணும் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிச்சு கொண்டே இருந்தாராம். அப்போ இவர் வந்து லண்டனுக்கு போனாராம். எங்கே போனாராம்? லண்டன். சரியா? லண்டனுக்கு போயிட்டு அந்த இடத்துல போகிறப்ப அந்த இடத்துல என்ன பண்ணாராம், ஒரு சின்ன நிறைய பிள்ளைங்களை பார்க்குறாராம். நிறைய பிள்ளைங்க அனாதைங்களாக இருக்காங்களாம். அம்மா அப்பா இல்லை, ஒரு குட்டி பாப்பா இருக்குதான். அந்த குட்டி பாப்பா ஒரு சின்ன குழந்தைய தூக்கி வச்சுருக்கான். அந்த பிள்ளைகிட்ட போயிட்டு, எங்கே உனக்கு அம்மா அப்பாலாம் இல்லையா அப்படின்னா, அந்த பிள்ளை கேட்க சொல்லுதான், எனக்கு அம்மா அப்பாலாம் இல்லை. ஏன்னா அந்த நாட்டில் வந்து அப்போ வந்து இப்போ கொரோனாலாம் வந்துச்சுல, கொரோனா வந்து தெரியும்ல எல்லாருக்கும். அப்போ எல்லோரும் நிறைய பேர் மறிச்சாங்களே, நிறைய பேர் இறந்து போனாங்கல்ல. அதே மாதிரி அந்த தேசத்தில் காலரான்னு ஒரு நோய் வந்ததுனால நிறைய பேரண்ட்ஸுங்க இறந்துட்டாங்களாம். நிறைய பேரண்ட்ஸு இறந்துட்டாங்க. அதனால நிறைய பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பா இல்லைன்னா அவங்க என்னது, ஆர்ஃபன் தானே, அவங்க அனாதை தானே அவங்க. அம்மாவா கவனிக்கிறீங்களா? சரி. அப்போ அந்த பிள்ளைங்க வந்து அனாதைகளாக்கப்பட்டாங்களாம். அந்த பிள்ளைங்களை வந்து ரொம்ப பசி, அம்மா அப்பா இருந்தால் தானே நம்மளுக்கு சாப்பாடெலாம் கிடைக்கும். ஆமாம் தானே? ஆமாம் தானே? அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு யார் சாப்பாடு தருவா? கிடைக்காதுல்ல. அந்த பிள்ளைங்களாம் ரொம்ப கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு அப்படியே ரொம்ப மெலிஞ்சு போயிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பிள்ளைங்களை பார்த்தா. சரியா? அந்த பிள்ளைங்க வந்து அப்போ இவர் யோசிச்சாரான், இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம ஏதாவது நம்ம செய்யணும். இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம, பார்த்தீங்களா அந்த பிள்ளைங்கள எப்படி இருக்காங்க? இல்லை இல்லை, அங்கே பாருங்கள், இங்கே அந்த பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? எப்படி இருக்காங்க? ட்ரெஸ்லாம் நல்லா இருக்கா? அவங்க தலையெல்லாம் எப்படி இருக்கு? அதுவே ஒரு குட்டி பாப்பா, அந்த பாப்பா இன்னொரு பாப்பா வச்சுருக்குது. அந்த பிள்ளைங்க எங்கே போய் சாப்பிடுவாங்க? சரியா? ரொம்ப அழறாங்களாம். அப்போ இவர் நினைக்கிறானா, இவங்களுக்கெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு உதவி செய்யணுமேன்ட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறாராம். ஏசப்பா, இவங்களுக்கெல்லாம் நான் ஏதாவது உதவி செய்யணும், எனக்கு நீங்கள் எப்படியாவது எனக்கு கிருபை தாங்க, நீங்கள் எப்படியாவது எனக்கு கிருபை செய்யுங்க அப்படின்னு ஜெபிச்சு கொண்டே இருக்கிறாராம். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணாராம், ஆனால் இவர்கிட்ட பைசாலாம் இல்லை, இவர்கிட்ட பைசா இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரு அனாதை இல்லை, அவங்களுக்கு அவங்கள ஒரு அனாதை இல்லத்தில் சேர்த்துக்கணுன்னு இடம் தேடுறாராம். ஒரு இடத்துல வந்து வாடகைக்கு தான் வீடு கிடைக்குது அவருக்கு. வாடகைக்கு ஒரு வீடு கிடைக்குது. அதில் 300 பிள்ளைங்களை வச்சுக்கினார். 300 பிள்ளைங்க அதில் வந்து சேர்ந்தாங்களே. எத்தனை பிள்ளைங்க? 300 பிள்ளைங்க வந்து அந்த அநாத ஆசிரமத்தில் வந்து சேர்ந்தாங்களாம். சரியா?
அப்போ வந்து அவங்களுக்கு வந்து டெய்லி அவங்களுக்கு சாப்பாடெலாம் தரணும்ல, ஆமாம் தானே, 3 வேளை சாப்பாடு தரணும்ல. அப்போ அப்படியே அவர் டெய்லி, அவர்கிட்ட ஒன்றும் பணம் இல்லை, டெய்லி ஜெபிப்பாராம், ஆண்டவரே இந்த பிள்ளைங்களை பராமரிக்க உதவி செய்யுங்க, யார்கிட்டையும் நான் போயிட்டு கேட்க மாட்டேன் எனக்கு பைசா கொடுங்க இந்த பிள்ளைங்களுக்காகன்னு, நீங்களே யார் மூலயமாவது நீங்கள் எங்களுக்கு தேவைகளை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாராம். சரியா? அப்போ ஒரு நாள் காலையில் பிள்ளைங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்களாம். ஆனால் இவர் வந்து பார்க்குறாராம், அந்த ரூமில் எல்லாம் டைனிங் ஹாலில் வந்து பார்த்தா பிள்ளைங்களுக்கு சாப்பாடே இல்லையா, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை. காலையில் இவர்கிட்டையும் பைசா இல்லை. இவர் வேறு என்ன சொல்லிட்டு இருந்தார் ஆண்டவர்கிட்ட, நான் யார்கிட்டையும் போயிட்டு பைசா கேட்க மாட்டேன், நீங்கள் தான் தரணும் ஆண்டவரேன்னு சொல்லியிருந்தால. அப்புறம் அவரும் அவங்க ஒய்ஃபும் ஜெபிக்கிறாங்களாம். அவரும் அவங்க ஒய்ஃபை என்ன பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்களாம், ஆண்டவரே எங்களுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, எங்ககிட்ட பைசாவே இல்லையே ஏசப்பா, நீங்கள் இந்த தேவையை நீங்கள் சந்திங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறப்ப ஆண்டவர் வந்து ஜெபிச்சுன்னே இருக்கிறாரா. அந்த பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு நீங்கள் எல்லாம் வந்து டைனிங் ரூமில் நின்று ஜெபிங்க. எப்படி தெரியுமா ஜெபிக்க போகிறீங்க, ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறதுக்காக நன்றி அப்படி சொல்லி ஜெபிங்க அப்படின்னு சொல்கிறாராம். அந்த பிள்ளைங்களை வந்து ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா அப்படின்னு சொல்லி அவங்களும் ஜெபிக்கிறாங்க. சரியா? அப்போ திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து கதவை தட்டுறா, சத்தம் கேட்குது. திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து கதவை வந்து நாக் பண்ணுறாரு, தெரியுங்களா? கதவை தட்டுறாங்க. அப்போ போய் இவர் போய் திறந்தப்ப ஒரு ஐயா வந்து பிரெட் எடுத்துன்னு வர்றாரு. அந்த பேஸ்கெட்டில் நிறைய பேஸ்கெட் கொண்டு வந்துருக்காரு. அதில் ஒரு பேஸ்கெட்டை முதல்ல கொண்டு வந்து இந்த ஜார்ஜ் முல்லர்கிட்ட சொல்கிறாராம், இதில் பிரெட் இருக்குது, இன்னும் நிறைய பிரெட்டெல்லாம் வெளியே வச்சுருக்கேன், உங்களுக்காக தான், உங்கள் ஆசிரமத்துக்காக தான் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, எப்படி இவருக்கு தெரியும் அப்படின்னு யோசிக்கிறார். அவர் சொல்கிறார், அந்த பேக்கரி கடைக்காரர், நேற்று நைட்டு எனக்கு தூக்கமே வரல, ஏசப்பா நிறைய பிரெட்டை நீ செய்யணும், அது நீ ரெடி பண்ணி நாளை காலையில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த அநாத ஆசிரமத்துக்கு எடுத்துகிட்டு போய் கொடுங்க அப்படின்னு என்கிட்ட பேசினே இருக்கிறாரு. அதனால் நேற்று நைட்டெல்லாம் தூங்காமல் இவ்வளோ ப்ரெட்டையும் நான் ரெடி பண்ணேன் அப்படின்ட்டு எல்லா ப்ரெட்டு தெரியுதா, ப்ரெட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்களா, இதெல்லாம் வந்து அவர் வந்து ஃப்ரீயாக எடுத்துகிட்டு வந்து இவங்க இந்த ஆசிரமத்துக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாராம். சரி, ஆண்டவருக்கு இவங்க நன்றி சொல்லிவிட்டு வச்சுருக்கிறப்ப இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் கொஞ்சம் ஒருத்தர் வந்து கதவை தட்டுறாராம். சரியா? அப்போ வந்து ஒரு மில்க்மேன், அப்போ வந்து ஒரு பால்காரர் என்ன பண்ணுற, பால் கொண்டு வந்தவர், அவர் ஒரு வேனில் வந்து வேறு இடத்துக்கு பாலெல்லாம் எடுத்துன்னு போகிறாரு. சரியா? என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, பால். சரியா? அவங்க வேறு இடத்துல எடுத்துன்னு போயிட்டு பால் வந்து கொடுக்கணும். ஆனால் அங்கே வந்தோடனே அந்த ஹாஸ்டல்கிட்ட வரப்ப வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சான். வண்டி என்ன ஆயிடுச்சு, ரிப்பேர் ஆகிடுச்சு. ரிப்பேர் ஆனால் ஓடுமா, ஓடாதில்ல. அதே மாதிரி ரிப்பேர் ஆனோடனே அவருக்கு என்ன பண்ணுறதே புரியல. ஐயோ பாலெல்லாம் வேறு வச்சுருக்கோமே, பால் வச்சுருந்தா என்ன ஆகிடும், கெட்டு போயிடும்ல, காசினா தான் நல்லாயிருக்கும், இல்லைனா ரொம்ப நேரம் வச்சுருந்தா கெட்டு போயிடும், வேஸ்ட்டாக தான் ஊற்றணும், என்ன பண்ணுறதுன்னு இப்படி திரும்பி பார்த்தாரு. அந்த ஆள் பார்த்தா எதிரில் ஹாஸ்டல் இருக்கான். சரி இங்கேனா போய் கேட்டு பார்க்கலாம், இவங்களுக்கு கொடுத்துடலாம், இந்த வண்டி ரிப்பேர் பண்ண ரொம்ப நேரம் ஆகுமேன்ட்டு அவங்ககிட்ட வந்து, ஐயா எங்களுக்கு வந்து நிறைய பால் இருக்குது என்கிட்ட, உங்களுக்கு வேணும்னா இந்த ஹாஸ்டலுக்கு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா என் வண்டி வந்து இங்கே வந்து ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு, அது ரிப்பேர் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதனால் நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொன்னோம். அவங்க வந்து அந்த ஜார்ஜ் முல்லருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். ஏன்னா ஏசவை பாரு எப்படி சந்திச்சார் தேவையை. இவர் போயிட்டு யார்கிட்டே கேட்டாரா, எங்களுக்கு பிரெட் வேணும், எங்களுக்கு பால் வேணும்னு கேட்டாரா, இல்லை. ஆனால் என்ன மட்டும் பண்ணாங்க அவங்க, ஆமாம் ப்ரேயர் பண்ணாங்க, ஆண்டவர்கிட்ட ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணாங்க. அதனால் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு உதவி செய்தார். சரியா? நீங்களும் வந்து எந்த ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் யார்கிட்ட கேட்கலாம், ஏசப்பாட்ட கேட்கலாம். கேட்டால் செய்வாரா, கண்டிப்பாக செய்வார். சரியா? நீங்கள் கேட்பீங்களா, யாருக்கெல்லாம் என்னென்ன தேவை இருக்குதோ அது சின்ன தேவையாக இருந்தாலும் ஏசப்பாவால் சின்ன காரியம் மட்டும் தான் செய்ய முடியுமா, பெரிய காரியம் செய்வாரா? யாருக்கெல்லாம் செஞ்சுருக்காரு, எனக்கெல்லாம் செஞ்சுருக்காருப்பா, யாருக்கெல்லாம் செஞ்சுருக்காரு, வெரி குட். ஏன் நிறைய பேர் கை தூக்கலாம், அவங்களுக்கு செய்யலையா, கேட்கலையா நீங்களா? சரி, இனிமேல் கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும், ஏசப்பாட்ட கேட்கணும். ஏசப்பா எங்களுக்கு இந்த தேவை இருக்குது, நீங்கள் சந்திங்க. ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் படிக்கிற பாடங்களில் எதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ, ஆண்டவரே எனக்கு மேக்ஸ் தெரியலப்பா, எனக்கு இங்கிலீஷ் தெரியல, ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். அவர் உங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து உங்களை நடத்துவார். சரியா? சரி, இந்த ஜார்ஜ் முல்லரோட வாழ்க்கையிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, நம்ம ஜெபித்தா ஜெயம் பெற்றுக்கொள்ளலாம். சரியா? ஜெபித்தா
ஜெயம் பெற்றுக்கொள்ளலாம். யாரெல்லாம் ஜெபிப்பீங்க இனிமே? எல்லாரும் ஜெபிக்கலாம். சரியா? சரி சரி. ஜெபித்தா பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். யார் சின்னவங்க மட்டும்தான் பெரிய ஜெபிக்கணுமா? பெரியவங்க ஜெபிச்சா தான் கேட்பாரா சிஸ்டர்? பெரியவங்க ஜெபிச்சா தான் கேட்பாரா? ஆமாம், சின்ன பிள்ளைங்க ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி குட்டி பிள்ளைங்கள அவர் ரொம்ப ஆசைப்படுவார். சரியா? சரியா? நீங்களும் ஜெபிக்கிறவங்களாம் மாறிடுவீங்களா? ஜார்ஜ் முல்லரை போல் முழங்கால் போட்டு உங்களுக்கு எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்தலாம். எந்த விஷயமா இருந்தாலும் முதல்ல அம்மா அப்பா கிட்டே உங்களுக்கு எதாவது தேவைங்க இருந்தால் அம்மா அப்பாட்ட கேட்குறதுக்கு முன்னாடி யார்கிட்ட கேட்கணும்? ஆமாம், ஏசப்பாட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அதை கண்டிப்பாக அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. சரி, நான் ஒரு வசனம் மட்டும் சொல்லித்தரேன். அதை நீங்கள் கவனிக்கணும். நடுவில் கேட்பேன். இது லாஸ்ட்டாக முடிக்கிறச்ச நான் 3 கொஸ்டின் பண்ணுவேன். யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ். சரியா? ஜார்ஜ் முல்லரை போல் யாரெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க இனிமே? ஆமாம், ஜெபித்தா உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் கண்டிப்பாக வரும். சரி, இப்போ கொஸ்டின் இப்போ கேட்கலாமா? சாரி, ஒரு மனப்பட வசனம் சொல்லிடுறேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யோவான் 11:40. என்ன நீ விசுவாசித்தல் என்னது? நீ நம்பினா. சரியா? நீ நம்பி ஏசப்பாட்டை எது கேட்டாலும் அவர் உனக்கு செய்வார். சரியா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யோவான் 11:40. சரி, இப்போ கொஸ்டின் பண்ணலாமா? ரெடியா? ரெடியா? யாருக்கெல்லாம் கிஃப்ட் வேணுமோ ரெடியாக இருங்க. நான் யாரை வேணால் கேட்பேன். சரியா? கை மட்டும் தூக்கணும். நான் யாரை வேணால் கேட்பேன். சரியா? கை தூக்குறவங்கள அவங்கள தான் இருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஜார்ஜ் முல்லர் எந்த தேசத்தில் பிறந்தார்? என்ன கொஸ்டின் பண்ண இந்த தம்பிக்கு? என்ன கொஸ்டின் பண்ண? ஜார்ஜ் முல்லர் எந்த தேசத்தில் பிறந்தார்? எந்த தேசத்தில்? ஜார்ஜ், ஜெர்மன். வெரி குட். கிளாப் பண்ணுங்க. சரி, செகண்ட் கொஸ்டின். ஜார்ஜ் முல்லரின் நண்பர் பெயர் என்ன? இருங்க இருங்க இருங்க, நான் கேட்பேன். நான் கேட்பேன். யாரை வேணா கேட்பேன். நீ வா. தெரியாதா? ஜார்ஜ் முல்லரோட ஃப்ரெண்டு பேர் என்ன? நீங்க ராங்கா சொல்றீங்க. ராங். யார் கரெக்டா சொல்ல முடியும்? ஒரு நிமிஷம் கேர்ள்ஸ், நீ பாப்பா. நீ பீகன். வெரி குட். பீட்டர். யார் இந்த வசனத்தை சொல்ல முடியும்? இப்போ நான் சொல்லி கொடுத்த வசனம் யார் சண்டே கிளாஸ் போகாத பசங்க யாருன்னா இருக்கீங்களா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யோவான் 11:40. சரி, ஆண்டிகிட்ட கொடுத்துட்றேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சிஸ்டர். கை தட்டலாமா? தேங்க்யூ ஆண்டி சொல்லுங்க சத்தமா. சரி, இதுலேருந்து கொஸ்டின்ஸ் எப்போனாலும் கேட்கப்படும். அதனால் இன்னும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்பொழுதும் இன்னும் 5 மினிட்ஸில் கிளாஸ் பிரிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த வருஷத்தின் விபிஎஸ்ஸின் தலைப்பு என்ன? சத்தமாக சொல்லுங்க. தமிழில் சொல்லுங்க, இங்கிலீஷில் சொல்லுங்க. ஆமாம், அதுலேயும் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த தலைப்பு நேற்று டைம் இல்லாததுனால சொல்ல முடியல. அந்த தலைப்பும் இன்றைக்குள்ள தலைப்பும் விஜய் ஆண்டி ஒரு 2 மினிட்ஸில் சொல்லி கொடுப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஸ்பெக்ஷன் வரும்போது அதெல்லாம் கேட்பாங்க. எனவே விஜய் ஆண்டி இப்போ சொல்லி தரும்போது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய விபிஎஸோட தலைப்பு என்னது? ராஜா. நம்ம எல்லாரும் யாரு? நம்ம எல்லாம் ஏசப்பா பிள்ளைங்க. ஏசப்பா பிள்ளைங்க எல்லாருமே யார் தான்? ராஜா தான். சரி, நேற்று நம்ம எல்லாருமே கிளாஸில் பார்த்துருப்போம். தைரியம் ராஜாவாக்கும். எப்படி? தைரியம் ராஜாவாக்கும். தைரியம் ராஜாவாக்கும்ல யாருடைய கதையை நேற்று பார்த்தீங்க? தாவீதுடைய தைரியம் அவனை என்ன பண்ணுச்சு?
ராஜாவாக்கிச்சு. வெறும் தைரியம் மட்டும் போதாது, அவன் கூட யார் இருந்தா? ஏசப்பா இருந்தாங்க. வெரி குட். எல்லாரும் நல்ல கதைலாம் கவனிச்சிருக்கீங்கல்ல, சூப்பர். அப்போ இன்னைக்கு கீழ்ப்படிதல் ராஜாவாக்கும். எது ராஜாவாக்கும்? கீழ்ப்படிதல் ராஜாவாக்கும். இப்போ சின்ன பிள்ளைங்க நீங்கள் எல்லாரும் யாருக்கு கீழ்ப்படியணும்? அப்புறம் அப்புறம் டீச்சர்ஸ்க்கு கீழ்ப்படியணும், பேரண்ட்ஸ் கீழ்ப்படியணும், எங்கள் எல்லாருக்கும் கீழ்ப்படியணும். கீழ்ப்படுறீங்களா? எங்க இன்னைக்கு பார்க்கணும். இன்னைக்கு தலைப்பு என்னது? கீழ்ப்படிதல் ராஜாவாக்கும். அக்கா ஆன்ட்டி சொல்றதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். சரியா? நேத்து தலைப்பு என்னது? தைரியம் ராஜாவாக்கும். இன்னைக்கு தலைப்பு இன்னைக்கு கீழ்ப்படிதல் ராஜாவாக்கும். கதையில் உங்கள் கிளாஸில் அக்கா ஆன்ட்டி என்னென்ன கதை சொல்கிறாங்களோ நல்லா கவனமாக கவனிக்கணும். சரியா? அது உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். அன்னன்னைக்கு உள்ள வசனத்தை கரெக்டாக எல்லாரும் என்ன பண்ணணும்? படிக்கணும். ஓகேவா? நம்ம விபிஎஸோட தலைப்பு என்னது? ராஜா. விபிஎஸோட தலைப்பு என்னது? ராஜா. மார்னிங்லேருந்து கிளாஸ் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ஜூஸ்லாம் குடிச்சிங்களா? அப்போ தெம்பா இருக்கீங்க. கரெக்டா? யார் அது? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பப்பட் ஷோ பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பியா? ஹாப்பியா இருக்கவங்களா சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. வெரி குட். ஆமா, நேத்து யாரோ 2 பேர் வந்தாங்கல்ல, அவங்க யாரு? கிச்சா கிச்சா ஜேக்கப்பா என்ன சொன்னாங்க? அவங்க ஸ்டோரி சொன்னாங்க. இன்னைக்கும் அவங்க வராங்களான்னு பார்க்கலாமா? சரி, எங்க வரேன்னு சொல்லியிருந்தாங்களே, ஆளை காணோம். அவங்க பேர் என்னது? ஆண்டி ஆண்டி இங்க இருக்கேன்டி. யார் இவன்? ஜாக்கு. இவர் தான் ஜேக்கப்பா? ஆமாண்டி. ஹாய் ஜேக்கப். ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டி. அப்புறம் என்ன விஷயம்? நேற்று விவிஎஸ் வந்தேன். ஆ, ஏன்பா ஸ்நாக்ஸ் கிடைக்கலையா? இல்ல ஆண்டி. அப்புறம் ஏன் அழுவுறீங்க? என் ஃப்ரெண்டு கிச்சா வரல. கிச்சா வரலையா? ஆமா. சரி இரு, நான் கேட்டு சொல்றேன். கிச்சா எங்க போயிட்டான்? தெரியலையா? கிச்சா எங்க போயிட்டாரு? கிச்சா நேத்து வெயில்ல போனா, அவனுக்கு உடம்பு சரியில்லை. அவங்க அம்மாக்கு நான் கால் பண்ணி கேட்டேன். கிச்சாக்கு உடம்பு முடியல, நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டேன் ஆண்டி. அப்படியா? ஆமா சரி ஓகே, நாங்க பிரேயர் பண்ணிக்கிறோம். கிச்சா வருவாரு. சரி ஓகே. நேத்து நீ வந்தல்ல? ஆமாண்டி. நேத்து சொல்லி கொடுத்த வசனம் ஞாபகம் இருக்கா? வசனமா? ஆமா. என்ன வசனம் சொல்லி கொடுத்தாங்க? டேய் எப்படிற, உனக்கு தெரியுமா வசனம்? என்னையே கேட்டுட்டு இருக்கீங்க. உனக்கு தெரியுமா வசனம்? எங்க நீ சொல்லு. பாட்டு தெரியுமா? கதை தெரியுமா? எதுவுமே தெரியலன்னா அப்ப எனக்கு எப்பறா தெரியும்? சரி சரி ஆண்டி. ஆண்டி கதை சொல்லுவா? கதை சொல்றியா? ஆமா ஆண்டி. அப்ப வசனம் தெரியல? வசனம் கடைசியா சொல்றேன். சரி ஓகே. என்ன கதை சொல்ல போற? ஒரு ஊர்ல தூரத்துல ஒண்ணுமே இல்ல ஆண்டி. இருப்பா,
வெளியே வெயில் பல்ல காட்டுது, நீ ஜோனு மழைன்ற. ஆண்டி இன்னொரு கதை சொல்கிறேன். ஆ விபிஎஸ் கிளாஸு ஆ அதோட கதை க்ளோஸ். நீ போயிட்டு நாளைக்கு வா. ஆண்டி ம் இவ கரெக்டான கதை சொல்கிறேன் ஆண்டி. சரி சரி ஓகே. ஆண்டி ஆ தாவீதுன்னு ஒரு சின்ன பையன் இருந்தான், ஆ என்ன மாதிரி. அவன் என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணா? ஒரு பெரிய மாவீரனை 5 கூழங்களால சாகடிச்சிட்டான். ஜேக்கப்பு சொல்லுங்க ஆண்டி. புரியுற மாதிரி சொல்லு. ஆண்டி ஆ தாவீதுன்னு ஒரு சின்ன பையன் இருந்தான் ஆண்டி. ஓகே. அவன் என்ன பண்ண தெரியுமா? ஆ பெரிய மாவீரன் ஆ கோலியாத் இருந்தான். ஓகே 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 புரிஞ்சிருச்சு. அவனை உங்களுக்கு என்ன தெரியுதா? பண்ண தெரியுமா? புரியுதாப்பா, சொல்லுப்பா நீ. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ணா? அந்த மாவீரனை ஆ யாராலையுமே அடிக்க முடியல. அச்சச்சோ. அப்புறம் அப்போ அவன் என்ன பண்ணானா, அவன் கிட்ட இருந்த 5 கூழாங்கல்ல வச்சு ஆ நெத்தியிலேயே ஒரே அடி அடிச்சிட்டான். சூப்பர் சூப்பர். அவன் அப்புறம் அதே இடத்துல பொத்துன்னு இருந்துட்டான். ஐயோ. அப்புறம் எல்லாரும் தாவீதை பாராட்டி ஆ அவனுக்கு ஆ ராஜாவாக்கிட்டாங்க. ஆ அப்போ வந்து ஆ எனக்கு தெரியும் போதா ஆண்டி, மறந்துட்டேன். ஐயோ. ஆண்டி ஆ என்ன கேட்குறீங்களா? அந்த ரெட் கலர் ஷர்ட்டை போட்டிருக்கேன், நான் அவனை கேளுங்களேன். ரெட் கலர் சட்டை யார் எழுந்து இந்த வந்து ஜன்னல் ஓரத்தில் இருக்கான் பாருங்க. ஃபர்ஸ்ட்ல உட்காந்துருக்கேன் அவனா? ஆஹா, அதுக்கப்புறம் அவனா? அவனை தான் கேளுங்க, அவனை தான் கேளுங்க. என்ன கேட்கணும்? அவனை வசனம் கேளுங்க ஆண்டி. வசனமா? தம்பி வாப்பா, முன்னாடி வாப்பா. வயலட் கலர் ஃப்ராக்கும் கூடவே வருது. அவளையும் கூப்பிடுங்க, அவளையும் கூப்பிடுங்க. வாமா வாமா. சரி வாங்க, பலின் வா. சரி 2 பேரும் வசனம் சொல்லணும். ஜேக்கப்க்கு சொல்லி காட்டணும். ஜேக்கப்க்கு வசனம் மறந்து போச்சான். சரியா? வசனம் சொல்லுங்களா? திரும்புங்க, இப்படி திரும்புங்க. சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க. வசனம். சரி வசனம் இரு. இப்போ 2 பிள்ளைங்களும் சொல்லுவாங்க. நீ சொல்லுப்பா. உன் பேர் என்ன? அருண்ராஜ். ஆரன்ராஜ். வசனம் சொல்லுங்க. சொல்லுடா, முழிக்காத. உனக்கும் மறந்து போச்சா? உனக்கும் மறந்துச்சா? சாப்பிட்டியா? காலையில் என்ன சாப்பிட்ட? அதை கரெக்டாக சொல்லுவியே. கல்லையா? ஆமா. வசனம். தோசை சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்ட? தோசை சாப்பிட்டேன். தோசை சாப்பிட்டியே? அப்படியே 2 பூசை சாப்பிட வேண்டியதானே? தோசை மண்டியா? தோசை சாப்பிட்டேன்னு சொல்ற. சரி, கதை சொல்லு. யார் அது வாய்க்கல கடிச்சிடுவேன். சரி ஓகே. இப்போ பேர்லின் வசனம் சொல்லுவாங்க. பலின் பலின் கதை சொல்லு. அடிக்க அடிக்க கூடாது, அடிக்க கூடாது, வலிக்குது. கதை சொல்லு, கதை சொல்லு. எல்லாம் சைலண்டா இருங்க. இப்போ பேர்லின் வசனம் சொல்லுவாங்க. வெரி குட். தெரிஞ்ச வசனத்தையே சொல்லிட்டு போது பாரு. இன்னைக்கு வசனத்தை கேட்டா கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கதை சொல்லு, கதை சொல்லு. பிடிக்க கூடாது, கதை சொல்லு. சரி ஓகே, நான் வந்து எனக்கு சொன்ன வசனத்தை நான் சொல்ல போறேன். சரிங்களா? கவனமா கேட்கணும். இதே பொழுது எனக்கு விவிஎஸ் வரணும். இன்னும் நமக்கு 4 days இருக்கு. சரியா? எல்லாரும் வந்து பாட்டு, வசனம், கதை உங்கள் டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க. கவனமாக கேட்டுட்டு அதைப்படி செய்யணும். செய்வீங்களா? கண்டிப்பா கண்டிப்பாக செய்யணும். செய்யலை உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. செஞ்சாதான் ஓகேவா? சரி, நான் வசனம் சொல்கிறேன். என்னாகமம் 13:30. நாம் எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். யார் இருந்தால் ஜெயித்துக் கொள்ளலாம்? ஏசப்பா நம்ம கூட இருந்தா நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம். ஓகேவா? நாளைக்கு வந்து என் ஃப்ரெண்டோட கிச்சாவோட வந்து உங்களை மீட் பண்ணுவேன். பாய்.
பாய் ஆண்டி. பாய் ஜேக்கப். பாய். பாய். சரி, நல்லா கை தட்டலாமா? பப்பட்க்கும் ஏஞ்சல் அக்காக்கும் எல்லாம் நல்லா கை தட்டுங்க பார்ப்போம். சரி, இப்போ ஜெபிச்சு முடிக்க போகிறோம். முடித்த பிறகு எல்லாம் உட்காருங்க. வெயிட் பண்ணு. முட்டி போடுங்க, எல்லாம் முட்டி போடுங்க. யாரும் கண்ணை தரக்கூடாது, கண்ணை மூடுங்க எல்லாரும். இப்போ ஆன்ட்டி வந்து ஜெபிச்சு முடிப்பாங்க. ஆலன் கேட்டுக்கிட்டே நின்றுக்கோமா, யாரும் வெளியே போகக்கூடாது, யாரும் வெளியே போகக்கூடாது. எல்லாம் கண்ணை மூடிக்கலாமா? கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். முடிச்சு சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாமா? சரி, எல்லாம் நல்ல பிள்ளைங்கெல்லாம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க, ஏசப்பாவும் பார்ப்பாங்க. சரியா? ஏசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, இன்னைக்கு நாள் முழுவதும் ஆண்டவரே ஏசப்பா எங்களை பாதுகாத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. நேற்றும் ஆண்டவரே, இன்னைக்கும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து ஆண்டவரே இம்மட்டும் வழி நடத்துறதுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா மீதி முல்ல ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திருக்கிற நாட்களே நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க அப்பா. ஏசப்பா பிள்ளைகள் ஆண்டவரே ஆகாரம் உண்டு ஆண்டவரே ஏசப்பா வீடு திரும்ப எந்த ஆபத்தும் விபத்தும் நேரிடாமல் பரிசு தாவியாளர் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து வழிநடத்துங்க. நல்ல ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் கொடுத்து ஆண்டவரே ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் பிள்ளைகளோட ஆண்டவரே, பெற்றோர்களோட ஆண்டவரே ஏசப்பா எல்லாவற்றிலையும் ஆண்டவரே நீர் கூட இருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த வேளையில் எங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே ஏசப்பா எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு காரியங்களையும் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. நஸ்ரேனாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.